Hi my dear students, welcome to Awesome Math. This is Suhasini. இன்னைக்கு நம்ம வீடியோவில் exercise 2.6 பார்க்க போகிறோம். அதில் 4th sum தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? The sum of first n terms of a certain series is given as 2n square minus 3. So sum வந்து 2n square minus 3. Show that the series are in AP. So ஒன்றுமே அவங்க கொடுக்கல, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, Sn வந்து 2n square minus 3n. ஸோ இந்த சீரீஸ் வந்து ஏபியில் இருக்குது அப்படின்ட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம், நம்ம ஏ வேல்யூ டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிள் என்ன பண்ணலாம், S1 S2 கண்டுபிடிக்கலாம். ஸோ S1 என்ன, 1n பிளேஸில் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 2 into 1 square minus 3 into 1. So 2 into 1 is 2 only, minus 3 into 1 is 3 only. So 2 minus 3 is 1. But இங்கே greater number symbol வந்து minus இருக்கிறதுனால it's minus 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் S2 கண்டுபிடிப்போம் நம்ம. S1 என்ன, இட்ஸ் A, ஃபஸ்ட் டேர்ம் இல்லையா? ஸோ இட்ஸ் A. ஸோ நம்மளோட A வேல்யூ நமக்கு இங்கே கிடச்சிடுச்சு. ஸோ A வேல்யூ இஸ் -1 அப்படின்னா T1 S1 அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் S2 கண்டுபிடிக்கலாம். n பிளேஸில் 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 ஸ்கொயர் மைனஸ் 3 into 2. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸோ 2 ஸ்கொயர் என்ன, இட்ஸ் 4 மைனஸ் 3 2s என்ன 6. ஸோ 8 minus 6 அப்படின்ட்டு வரும். ஸோ விச் இஸ் 8 minus 6 is 2. ஸோ S2 நமக்கு கிடச்சிடுச்சு. இப்போ D கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும், T2 மைனஸ் T1 பண்ணணும். கரெக்டாக? ஸோ விச் இஸ் S2 மைனஸ் S1. T2 வந்து நம்ம S2 மைனஸ் S1 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ S2 நமக்கு என்ன கிடச்சிச்சு, இட்ஸ் 2 மைனஸ் S1 என்ன கிடச்சிச்சு, -1 அப்படின்ட்டு கிடச்சிச்சு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ 2 + 1 அப்படின்ட்டு ஆகிடும், விச் இஸ் 3. ஸோ நமக்கு இப்போ T2 வேல்யூ என்ன வந்துச்சு, இட்ஸ் 3. T1 வேல்யூ வந்து -1 விச் இஸ் A வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சீரீஸ் எழுதலாம். ஸோ சீரீஸ் எப்படி இருக்கும், -1, 3, and so on இப்படியே இருக்கும் இல்லையா? ஸோ இப்படி தான் நம்மளோட சீரீஸ் இருக்கும். நமக்கு A வேல்யூ இதை பார்த்த உடனே தெரியும், விச் இஸ் -1. இப்போ D வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். D வேல்யூ நான் ஏற்கனவே சொன்னேன், விச் இஸ் T2 மைனஸ் T1 அப்படின்ட்டு. தட் இஸ் 3 minus of -1 அப்படின்ட்டு. தட் இஸ் 3 + 1. ஸோ உங்களோட D வேல்யூ வந்து 4 அப்படின்ட்டு ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது உங்களோட A வேல்யூ, இது உங்களோட D வேல்யூ. காட் இட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ சீரீஸில் நமக்கு இந்த டேர்ம்ஸ் கிடச்சிருச்சு. லாஸ்ட் டேர்ம் கிடைக்கணும் இல்லையா? ஸோ லாஸ்ட் டேர்ம் கிடைக்க நம்ம என்ன பண்ணலாம், nth டேர்ம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ Tn is equals to A plus n minus 1 into D. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட A வேல்யூ என்ன, -1 ப்ளஸ் n minus 1 into D வேல்யூ என்ன, இட்ஸ் 4. ஓகே? ஸோ -1 ப்ளஸ் 4n minus 4 அப்படின்ட்டு வரும், 4n. ஸோ 4n -1 minus 4 is -5. ஸோ இதுதான் உங்களோட Tn வேல்யூ. ஸோ Tn வேல்யூ உங்களுக்கு கிடச்சிச்சு என்ன, 4n minus 5. ஸோ இது என்ன, இது வந்து லாஸ்ட் டேர்ம், Tnth டேர்ம் சீரீஸில் கிடச்சிச்சு நமக்கு இப்போ. ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஏபியை ஷோ தட் திஸ் சீரீஸ் ஆர் இன் ஏபி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், Tn + 1 கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ Tn + 1னா என்ன, n பிளேஸில் n + 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? -5. இது Tn + 1, இது Tn. ஓகேங்களா? ஸோ இது ஏபியாக இருக்கணும்னா என்ன, ஸோ Tn + 1 மைனஸ் Tn நான் பண்ணேன்னா ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ Tn + 1 மைனஸ் Tn பண்ணனா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா இட்ஸ் அன் ஏபி அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வருதா அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளோட Tn என்ன வந்துச்சு, இட்ஸ் 4n minus 5 இல்லையா? நெக்ஸ்ட் Tn + 1 என்ன, தட் இஸ் 4n + 1 minus 5. ஸோ இப்போ நம்ம இந்த சீரீஸ் வந்து ஏபியில் தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க Tn + 1 minus Tn அப்படின்னு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம் மைனஸ் இந்த டேர்ம் பண்ணோன்னா விச் மீன்ஸ் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் வரும். ஸோ அதை வந்து நம்ம இட்ஸ் இன் ஏபி அப்படின்ட்டு ஈஸியாக நம்ம சொல்லலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 4 into n + 1 minus 5. ஓகேங்களா?
மைனஸ் ஆஃப் 4n மைனஸ் 5. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 4 into n 4n ப்ளஸ் 4 into 1 4. புரிஞ்சா? நான் 4 into n பண்ணேன், அதுக்கப்புறம் 4 into 1 பண்ணேன். ஓகே, ஸோ மைனஸ் 5 மைனஸ் 4 into n மைனஸ் 5. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். 4n ப்ளஸ் 4 மைனஸ் 5 எழுதிட்டேன். இங்கே நான் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணேன்னா இது மைனஸ் 4n ஆகும். இது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 அப்படின்ட்டு ஆகும். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு சிம்பிள்ஸ் கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்படியே எழுதி வச்சிடாதீங்க, மைனஸ் போட்டால் இட்ஸ் ராங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் 4n மைனஸ் 4n கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் 5 மைனஸ் 5 கூட கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் உங்ககிட்ட என்ன இருக்குது? இட்ஸ் ஜஸ்ட் 5 4 ஐம் சாரி, இட்ஸ் ஜஸ்ட் 4. ஸோ 4 இங்கே எழுதிடுங்க. ஓகே, ஸோ 4 is a constant, right? ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் நமக்கு கிடச்சிருச்சு. therefore ஸோ கண்ணை மூடி நம்ம எழுதலாம், இட் இஸ் அண்ட் ஏபி சீரீஸ் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் அவங்க நம்மளை கேட்டிருக்காங்க, ஏபி சீரீஸ் அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகேங்களா? ஃபைன். தென் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஃபைன் தென், தேங்க்யூ ஸோ மச்.